ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா illusion 7 பார்க்க போகிறோம். illusion 6 வரைக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ illusion 7 பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கொஷின் பெருசாக இருக்குது. நம்ம கொஷின் போகிற போக்கில் அப்படியே பார்ப்போம். ஆன்சரை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட் இப்போது காஸ்ட் ஷீட்டை வந்து பேஸ் பண்ணி போடுவோம். காஸ்ட் ஷீட்டில் ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? ஓப்பனிங் ரா மெட்டீரியல் போடுவோம். இந்த எல்லோ கலரில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை போடுவோம். அடுத்து ஆடு பர்ச்சேஸ், ஆடு ஃப்ரைட்டு, மைனஸ் ரிட்டர்ன்ஸு, அப்புறம் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு லேபர் பார்ப்போம். லேபரில் வந்து டைரக்ட் லேபர் தான் இருக்குது. இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து அக்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அக்ரூவல் அப்படின்றதுனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 8,000 இருக்குது, ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபர் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ ப்ரைம் காஸ்ட் 4,59,200 வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து போடுவோம். ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் இப்போது இன்டைரக்ட் லேபர் இருக்குது. இன்டைரக்ட் லேபர் போட்டுட்டு இதில் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இன்டைரக்ட் லேபர் 1,200 இந்த இதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபேக்ட்ரி சூப்பர்வைசன், ஃபேக்ட்ரி ரிப்பேர் அண்ட் அப்கீப்பிங், அப்புறமாட்டி ஹீட்டிங், ஹீட், லைட் அண்ட் பவர். அதுக்கு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தோம்னா heat, light and power are distributed in the ratio 8:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை ஃபேக்ட்ரிக்கும் போகணும். ஃபேக்ட்ரிக்கு 8 பாயிண்ட்டு, ஆஃபீஸ்க்கு 1 பாயிண்ட்டு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டுக்கு 1 பாயிண்ட்டு இந்த ரேஷியோவில் பிரிக்கணும். அப்படின்னா ஃபேக்ட்ரிக்கு என்ன ரேஷியோ போடுவோம்? அந்த ஹீட், லைட் அண்ட் பவர் அந்த மேலே இருக்க அமௌண்ட்டோட 8/2 போட்டோம்னா 8/2 வந்து மல்டிபிள் பண்ணணும். அடுத்து ஆஃபீஸோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 1/8 அந்த வேல்யூவை வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் 1/10, 8/10, 1/10, 1/10 இந்த எல்லாத்தையும் அந்த வேல்யூவோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் வந்து கிடச்சிரும். ஃபேக்ட்ரினா 8, ஆஃபீஸ்னால் 1, டிஸ்ட்ரிபியூஷன்னா 1, டிவைடட் பை ஆட் பண்ணால் 10 வருது, டிவைடட் பை 10 போட்டுட்டு இது எல்லாத்தையும் மேலே இருக்க வேல்யூவோட மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்து வந்து ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், அதுவும் நம்மளுக்கு அதே மாதிரி தான். ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் பார்த்திங்கன்னா 2/3 இருக்குது ஃபேக்ட்ரிக்கு. ஒரு கவனம் பார்த்துடலாம். ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ்க்கு பார்த்திங்கன்னா 6,300 இருக்குது. 6,300 போட்டுட்டு இன்ட்டு 2/6,300 போட்டுட்டோம். 4,200 வந்துடும். 4,200 வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் 4,200 போட்டிருக்கோம். இதே 6,300 into 1/3 போட்டோம்னா 2,100. இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டில் 2,100ன்னு போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் வந்து பண்ணுவோம். இதில் விட்டோம் மிஸ்லேனியஸ் ஃபேக்டர் வந்து அடுத்து போடணும். இந்த இருக்குது மிஸ்லேனியஸ் ஃபேக்டர் போட்டுட்டு டிப்ரிஷியேஷன் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பில்டிங்க்கு வந்து 3ஆக பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ், டிஸ்ட்ரிபியூஷன் 3ஆக பிரிச்சுட்டு 3லையுமே நம்ம வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூவை மட்டும்தான் போடுவோம். ஃபேக்ட்ரியில் 8/10 அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டு ஃபேக்ட்ரி வேல்யூவில் போடுவோம். ஆஃபீஸில் 1/10 அப்படின்னு போட்டுட்டு
பில்டிங்க்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 4%, 8 divided by 10, 1%, 1 divided by 10, 4% போட்டு கண்டுபிடிப்போம். ஆஃபீஸ்க்கு 4% போட்டு, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 1 divided by 10 போட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ டிப்ரிஷியேஷன் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராசஸ் வந்து போடுவோம். ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராசஸ் வந்து இதாக இருக்குது. 2 lakh வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டோட ஆட் பண்ணுவோம். அப்புறம் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராசஸ் இருக்குது, அதையும் இதுக்கு மைனஸ் பண்ணிக்கிறோம். 1,92,000. அப்புறமாட்டி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபேக்ட்ரி காஸ்ட், டோட்டல் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு கிடச்சிரும். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் எடுத்துக்கிட்டாலே ஹீட் லைட் பவர் அதுக்கான கால்குலேஷன், அப்புறம் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் அதுக்கான கால்குலேஷன், அப்புறம் பில்டிங்கான கால்குலேஷன் 1 divided by 10, 4% டிப்ரிசியேஷன் வேல்யூ 2 lakh. அப்புறம் ஆஃபீஸ் அப்ளையன்ஸ் அதுக்கும் நம்ம டிப்ரிசியேஷன் ஸ்ட்ரெயிட்டாக கால்குலேட் பண்ணிடுவோம். அதில் என்ன இருக்குது? ஆஃபீஸ் அண்ட் அப்ளையன்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக 5% மட்டும்தான் போடுறோம். அப்படியே வேல்யூவில் 5% போட்டு இங்கே நம்ம அப்ளிகபிள் போட்டுட்டோம். 800 வருது. அப்புறம் 870 வருது. ஆஃபீஸ் சேலரி இது நம்ம தனியாக இருக்குது. ஆஃபீஸ் சேலரி 8,600 இருக்குது. இதை போட்டோம். ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகேவா? அடுத்து ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் எங்கே இருக்குது? இது இருக்குது. ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் 80,000. அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் எங்கே இருக்குது? இதாக இருக்குது. 1,50,000 இதாக இருக்குது. போட்டோன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு 6,21,620 வந்து கிடைக்குது. அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டை வந்து ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஹீட் லைட் பவருக்கு. அப்புறம் டிப்ரிஷியேஷன் வேல்யூ 4%, 1 divided by 10 ரேஷியோ வேல்யூ போட்டு 2 lakh அப்ளிகபிள் பண்ணுறோம். அடுத்து இது சேல்ஸ் ட்ராவலிங், சேல்ஸ் ப்ரமோஷன், டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட், சேலரி அண்ட் வேஜஸ், இந்த 3 இதில் வரும். செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டில் வரும். போட்டுட்டு இது வர முடிச்சிட்டோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வேல்யூ வந்து சேல்ஸ் வேல்யூவையும் சேல்ஸ் ரிட்டர்ன் வேல்யூவையும் மைனஸ் பண்ணி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ஆட் பண்ணி வர்றது தான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டையும் வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு வரக்கூடியது தான் இந்த வேல்யூ. சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வரும் அப்படின்னா P&L அக்கௌண்ட்டு தான் வரும். இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இந்த 7,17,020 ரூபாய் நம்ம காஸ்ட் ஷீட்டில் போட்டது தான் அங்கே போடுவோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேரோவிங் இது இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேரோவிங் 2,000 இருக்குது. இந்த 2,000 போட்டுட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இது இருக்குது. இன்ட்ரெஸ்ட் 2,000 அக்ரூடுன்னு வரும்போது அதை வந்து ஆட் பண்ணி காமிப்போம். ஸோ ஆட் பண்ணி காமிச்சிருக்கோம். சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருப்போம்? இது ஒரு ப்ளஸ். சேல்ஸ் ரிட்டர்ன் இந்த ரெண்டையும் நம்ம P&L எங்கே போடுவோம்? கிரெடிட் சைடில் போட்டு இந்த ப்ராஃபிட் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். 35,980 நம்ம P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்மளுக்கு இந்த இல்லூஷன் 7 வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது புரியலைன்னா திரும்ப வீடியோவை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். ஓகே, நான் இப்போ ஒர்க்கிங்ஸ் மட்டும் காமிக்க இருக்கா.